students, welcome to Kaikore Education. நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் மேக்கிங் பாட்ஸ். இதுக்கு நம்ம ரெஃபர் பண்ணியிருக்க புக் வந்து பாத்தீங்கன்னா லுக்கிங் அரவுண்ட் கிளாஸ் 3 EVS NCERT சிலபஸ். இந்த சாப்டர்ல மெயினா நம்ம வந்து பார்க்க போறது பாட்ஸை வந்து எப்படி செய்யறாங்க, என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் பயன்படுத்தி செய்யறாங்க அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இதை வந்து ஒரு ஸ்டோரியா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரியில என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். Once there was a sparrow called Pudgudi and a crow called Banate. ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இரண்டு பறவைகள் வந்து இருந்திருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா குருவி. குருவியோட பெயர் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? புட்குடி. சோ இதுதான் அந்த குருவி. இந்த குருவியோட பெயர் புட்குடி. அதே மாதிரி ஒரு காகமும் வந்து இருந்திருக்கு. இந்த காகம் இதோட பெயர் வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பனாத்தே. சோ ரெண்டு பறவைகள், ஒண்ணு வந்து என்னது ஸ்பாரோ, ஒண்ணு காக்கா, சரிங்களா? சோ இதோட பெயர் வந்து என்னது? புட்குடி. காகத்தோட பெயர் பனாத்தே. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? தேவர் ஃபாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அதாவது டக்குன்னு உருவான ஒரு நண்பர்கள், சரிங்களா? அதாவது லாங் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கிடையாது, சரிங்களா? சோ திடீர்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாயிருக்கு. சோ அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்க ரெண்டு பேரும். ஒன் டே பனாதி செட், ஓ புட்குடி, இஃப் யூ லே எக்ஸ் ஃபர்ஸ்ட் தென் ஐ வில் ஈட் தம், அண்ட் இஃப் ஐ லே எக்ஸ் ஃபர்ஸ்ட் தென் யூ கேன் ஈட் தம். அக்ரீட். ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்த பனாத்தே, இந்த காகம் வந்து ஸ்பாரோ கிட்ட வந்து சொல்லுது, அதாவது நீ வந்து ஃபர்ஸ்ட் வந்து முட்டை இட்டேனா நான் வந்து அதை வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுருவேன். நான் ஃபர்ஸ்ட் முட்டையிட்டா அதை வந்து நீ வந்து சாப்பிடலாம், சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அக்ரி பண்றாங்க, ஒத்துக்கிறாங்க, சரிங்களா? சரி, அக்ரீட் அப்படின்னு வந்து புட்குடியும் சொல்லிடுது. A few days later, புட்குடி laid an egg. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புட்குடி, அதாவது இந்த ஸ்பாரோ வந்து பாத்தீங்கன்னா முட்டையிட்டு இருக்கு, ஓகேங்களா? அப்ப பனாத்தே என்ன சொல்லுது? பனாத்தே said, give me your egg, I will eat it. Do give it, give it, give it. அப்போ இந்த காகம் வந்து அந்த குருவியை பார்த்து என்ன சொல்லுது? நீ முட்டை இட்டுட்ட, சரிங்களா? சோ அந்த முட்டையை நான் வந்து சாப்பிடுவேன். ஏற்கனவே நம்ம வந்து அக்ரி பண்ணிக்கோம்ல, சோ அதுபடி நான் வந்து சாப்பிட போறேன். சோ உன் முட்டையை குடு 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 அப்படின்னு வந்து இந்த காகம் குருவியை பார்த்து கேக்குது, சரிங்களா? சோ இதை கேட்ட உடனே என்ன ஆகுது? புட்குடி வாஸ் ஸ்கேர்ட். புட்குடிக்கு ஒரே பயம், பயந்து போயிடுச்சு. She said, yes, but I want you to first go and wash your beak in the river. அதுக்கு அந்த குருவி வந்து என்ன சொல்லுது? அதாவது சரி நான் வந்து தரேன், பட் ஆனா நீ போய் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? உன்னோட பீக்கை வந்து போய் வாஷ் பண்ணணும். எங்க போய் வாஷ் பண்ணணுமா? ரிவர்ல போய் வாஷ் பண்ணணுமா, சரிங்களா? சோ பீக் அப்படின்னா வந்து என்னது? அழகு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, பறவை அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுங்க பறவைகள்? தன்னோட உணவை வந்து கொத்தி வந்து சாப்பிடும், சரிங்களா? சோ இங்க இருக்க பாத்தீங்களா, இந்த பாட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பீக் அப்படின்னு வந்து சொல்லுவோம், சரிங்களா? சோ இந்த பீக்கை போய் கழுவிட்டு வா. எதுல போய் கழுவ சொல்லுது? ரிவர். ரிவர்னா நதி இல்லைன்னா ஆறு, சரிங்களா? சோ அதுல போய் கழுவிட்டு வா அப்படின்னு வந்து இந்த ஸ்பாரோ வந்து சொல்லுது. பனாத்தே went to the river bank and said to it, oh river. Yes brother, said the river. பனாத்தே, oh river, please give me some water. பனாத்தே வந்து எங்க வந்து போகுது? அதாவது நதியோட கரைக்கு வந்து போகுது. போயிட்டு என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஓ நதியே அப்படின்னு வந்து கூப்பிடுது. அதுக்கு அந்த நதி எஸ் சொல்லுங்க பிரதர் அப்படின்ற மாதிரி அந்த ரிவர் வந்து ரிப்ளை பண்ணுது பனாத்தே கிட்ட. அப்ப பனாத்தே என்ன சொல்லுது? ஓ ரிவர், ப்ளீஸ் கிவ் மீ சம் வாட்டர். அதாவது நதியே நீ எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடு அப்படின்னு வந்து இந்த காகம் வந்து ரிவர் கிட்ட வந்து கேக்குது, சரிங்களா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா, வித் கோல்ட் வாட்டர் ஐ வில் வாஷ் மை பீக், ஈட்டிங் தி எக் இஸ் வாட் ஐ சீக் அப்படின்னு வந்து காகம் வந்து சொல்லுது. அதாவது உன்னோட குளிர்ந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணிட்டு நான் வந்து என்னோட பீக்கை வந்து வாஷ் பண்ண போறேன், சரிங்களா? எதுக்கு வந்து வாஷ் பண்ண போறேன்? ஏன்னா நான் வந்து முட்டையை வந்து சாப்பிடணும், அதுதான் எனக்கு இப்ப இருக்கு தேவையான ஒண்ணு, சரிங்களா? சீக்னா தேடுதல் இல்லைன்னா நாடுதல் அப்படின்னு கூட சொல்லலாம், சரிங்களா? சோ இப்போ எனக்கு வந்து தேவை அந்த முட்டை, அதை நான் சாப்பிடணும், சரிங்களா? சோ அதுக்கு வந்து என்னோட பீக்கை நான் வந்து கோல்ட் வாட்டர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணணும். சோ அப்படின்ற மாதிரி இங்க வந்து கொடுத்துருக்காங்க. The river said, but how will you fill water? அதெல்லாம் சரி, பட் ஆனா இந்த தண்ணியை வந்து எப்படி வந்து நிரம்பி கழுவுவ அப்படின்னு வந்து கேக்குது அந்த ரிவர். அதனால போய் ஒரு பானையை எடுத்துட்டு வா. சோ கெட் அ பாட் அப்படின்னு வந்து இந்த ரிவர் வந்து இந்த காகத்துக்கிட்ட வந்து சொல்லுது. பனாத்தே went to the potter and said, oh potter, please give me a pot. உடனே பனாத்தே என்ன பண்ணுது? பாட்டர் கிட்ட வந்து போகுது. பாட்டர் அப்படின்னா வந்து யாரு? குயவன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ இங்க வந்து பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க பாட்டரோட பிக்சர். பானை செய்யறவங்க தான் பாட்டர், சரிங்களா? சோ தமிழ்ல சொல்லணும்னா குயவன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அண்ட் செட், அந்த காகம் போய் இந்த பாட்டர் கிட்ட என்ன கேக்குது? ஓ பாட்டர், நீங்க எனக்கு வந்து ஒரு பானை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேக்குது.
ஸோ இந்த பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா பாண்டரோட பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து பாருங்க வீல் வந்து இங்க யூஸ் பண்றாங்க, கிளேயை யூஸ் பண்ணிட்டு பானை வந்து செய்யறாங்க. சரிங்களா? ஸோ இவங்க பாத்தீங்கன்னா இந்த பானையில டெக்கரேட் பண்றாங்க. ஸோ இதுதான் இந்த பிக்சர்ல வந்து கொடுத்துருக்க டீட்டெயிலா. ஸோ இந்த பாட்டர் கிட்ட வந்து இந்த காகம் போய் என்ன சொல்லுது? இன் தி பாட் ஐ வில் கெட் வாட்டர் ஃப்ரம் தி ரிவர். அதாவது இந்த பானையை வந்து யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்? ரிவர்ல இருந்து தண்ணி வந்து எடுத்துக்க போறேன், அதுல வந்து ஃபில் பண்ண போறேன் அப்படின்னு வந்து இந்த காகம் வந்து சொல்லுது. வித் கோல்ட் வாட்டர் ஐ வில் வாஷ் மை பீக், ஈட்டிங் தி எக் இஸ் வாட் ஐ சீக். அந்த தண்ணி, குளிர்ந்த தண்ணியை பயன்படுத்தி நான் என்னோட பீக்கை வந்து வாஷ் பண்ண போறேன், முட்டைய சாப்பிடணும், அதுதான் இப்போ என்னோட தேடுதல், நாடுதல் அப்படின்ற மாதிரி இந்த காகம் வந்து திரும்பவும் அதே இதை சொல்லுது. சரிங்களா? தி பாட்டர் செட், பட் ஹவு டு ஐ மேக் அ பாட்? பாட்டர் வந்து கேட்கிறாரு அந்த பனாத்தே கிட்ட, அதாவது இந்த க்ரோ கிட்ட. அதெல்லாம் சரி, நான் எப்படி வந்து பானை செய்வேன்? எனக்கு பானைக்கு வந்து என்ன தேவை? அதாவது களிமண் வந்து தேவை. ஸோ அதனால கோ அண்ட் கெட் சம் கிளே ஃப்ரம் தி கிளே பிட். அதாவது களிமண்ணோட குழி வந்து இருக்கு பாத்தீங்களா? ஸோ குழினா டிச் மாதிரி. இதெல்லாம் லேண்ட்னா இதுல வந்து ஒரு டீப் சர்ஃபேஸ் வந்து இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க? குழி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கிளே வந்து இருக்கும். ஸோ அந்த கிளே பிட்ல போய் கொஞ்சமா களிமண் வந்து எடுத்துட்டு வா அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? பனாத்தே went to the clay pit and said to it, "Oh clay pit, please give me some clay." உடனே அந்த காகம் வந்து என்ன பண்ணுது? கிளே பிட்டுக்கு வந்து போகுது. போயிட்டு அந்த கிளே பிட் கிட்ட வந்து கேக்குது, ஓ கிளே பிட், எனக்கு கொஞ்சம் களிமண் வந்து கொடுங்க, அதாவது களிமண் குழியே எனக்கு கொஞ்சம் களிமண் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேக்குது. திரும்பவும் அந்த காகம் வந்து அதே கதையை வந்து சொல்லுது. சரிங்களா? ஸோ என்ன சொல்லுது? தி பாட்டர் வில் மேக் அ பாட் ஃபார் மீ. அதாவது குயவன் எனக்கான பானையை வந்து செஞ்சு கொடுப்பாங்க. சரிங்களா? ஐ வில் ஃபில் வாட்டர் இன் தி பாட். ஸோ அந்த பானையில நான் வந்து எனக்கு தேவையான தண்ணீரை நான் வந்து ஃபில் பண்ணிக்குவேன். வித் கோல்ட் வாட்டர் ஐ வில் வாஷ் மை பீக், ஈட்டிங் தி எக் இஸ் வாட் ஐ சீக். அந்த குளிர்ந்த நீர்ல நான் என்னோட பீக்கை நான் வந்து வாஷ் பண்ணுவேன், எனக்கு இப்போ முட்டை சாப்பிடணும், ஸோ அதுதான் என்னோட தேடல் அப்படின்ற மாதிரி இந்த காகம் திரும்பவும் அதே லைன்ஸை ரிப்பீட் பண்ணுது. சரிங்களா? தி கிளே பிட் செட், பட் ஹவு டு ஐ டிக் தி சாயில்? அப்போ அந்த களிமண் குழி என்ன சொல்லுது அந்த காகத்துக்கிட்ட? அதெல்லாம் சரி, நான் எப்படி இங்க உள்ள மணலை வந்து தோண்டுவேன்? டிக்னா தோன்றது. சரிங்களா? ஸோ அதனால போய் என்ன பண்ணிட்டு வா, கெட் மீ அ ட்ரோவல் ஃப்ரம் தி பிளாக் ஸ்மித். ஸோ அதனால என்ன பண்ண? போய் ட்ரோவல் போய் வாங்கிட்டு வா. யார்கிட்ட? பிளாக் ஸ்மித் கிட்ட. பிளாக் ஸ்மித்னா யாரு? கொல்லன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? இரும்பு பற்ற இந்த மாதிரி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? சோ அந்த வேலை செய்யறவங்கள தான் என்னன்னு வந்து சொல்லுவோம்? பிளாக் ஸ்மித் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? சோ ட்ரோவல் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு டூல் தான். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும். அதாவது இந்த இதை யூஸ் பண்ணிட்டு புளி வந்து நோண்டலாம், இல்லைன்னா மண் எடுக்கலாம். சரிங்களா? சோ சிமெண்ட் எல்லாம் பூசும்போது பாத்திருப்பீங்க, அந்த மாதிரியான ஒரு கரண்டி தான் இந்த ட்ரோவல். சரிங்களா? இந்த மாதிரி கரண்டி எடுத்துட்டு வா அப்படின்னு வந்து கிளே பிட் வந்து காகத்துக்கிட்ட வந்து சொல்லுது. சரிங்களா? பனாத்தே went to the blacksmith and said to him, ஓ blacksmith. உடனே இந்த காகம் யார்கிட்ட வந்து போகுது? கொல்லன் கிட்ட வந்து போகுது, அதாவது பிளாக் ஸ்மித் கிட்ட வந்து போகுது. போய் என்ன சொல்லுது? ஓ பிளாக் ஸ்மித், ஏ கொல்லனே. அதுக்கு அந்த பிளாக் ஸ்மித் என்ன சொல்றாருன்னா, தி பிளாக் ஸ்மித் செட், எஸ் பிரதர் பனாத்தே, வாட் டு யூ வாண்ட்? ஆமா சொல்லுங்க பிரதர், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி பிளாக் ஸ்மித் வந்து பனாத்தே கிட்ட வந்து கேக்குறாரு. பனாத்தே அதுக்கு என்ன சொல்லுது? பனாத்தே செட், ப்ளீஸ் கிவ் மீ அ ட்ரோவல். பிளாக் ஸ்மித், ப்ளீஸ் எனக்கு வந்து அந்த ட்ரோவலை கொடுங்க அப்படின்னு வந்து பனாத்தே வந்து கேக்குது. தி கிளே பிட் வில் டிக் அவுட் கிளே ஃபார் மீ வித் தி ட்ரவல். அதாவது அந்த களிமண் குழி எனக்கான களிமண்ணை வந்து தோண்டி வந்து கொடுக்கும், எப்படி? உங்களோட ட்ரவலை வந்து யூஸ் பண்ணி அப்படின்னு வந்து சொல்லுது. ஐ வில் கெட் அ பாட் மேட் அண்ட் கெட் வாட்டர் இன் இட். அதை யூஸ் பண்ணி எனக்கு தேவையான பானையை நான் வந்து செஞ்சுக்குவேன், அதுக்கப்புறம் அதுல வந்து தண்ணி வந்து எடுத்துக்குவேன் அப்படின்ற மாதிரி இந்த காகம் சொல்லுது. வித் கோல்ட் வாட்டர் ஐ வில் வாஷ் மை பீக், ஈட்டிங் தி எக் இஸ் வாட் ஐ சீக். அந்த குளிர்ந்த நீரால என்னோட பீக்கை நான் வாஷ் பண்ணுவேன், இப்போ எனக்கு அந்த முட்டையை சாப்பிடணும், அதுதான் என்னோட தேடுதல் அப்படின்னு வந்து சொல்லுது. சரிங்களா? The blacksmith said, "Sure, you can take the trowel, but do remember to return it." அதுக்கு அந்த blacksmith என்ன சொல்றாரு? கட்டாயம் நீ இந்த ட்ரோவலை வந்து எடுத்துக்கோ, சரியா? பட் ஆனா இத ரிட்டர்ன் பண்ண மறந்துராத அப்படின்னு வந்து சொல்றாரு. பனாத்தே took the trowel and went to the clay pit. பனாத்தே இப்ப என்ன பண்ணுது? அந்த ட்ரோவலை தூக்கிட்டு போகுது. எங்க வந்து போகுது? அதாவது அந்த கிளே பிட்டுக்கு வந்து தூக்கிட்டு போகுது. It dug the soil and got some clay. இப்போ என்ன பண்ணுது? அதாவது அங்க உள்ள மணலை வந்து தோண்டுது. சரிங்களா? தோண்டி அங்க உள்ள கிளேய வந்து எடுக்குது. சரிங்களா? அங்க உள்ள கொஞ்சம் கிளேய, அதாவது களிமண்ணை வந்து எடுக்குது.
தி பாட்டர் மேட் அ பாட் ஃபார் ஹிம். இந்த கிளேயை கொண்டு போய் என்ன பண்ணுது, பாட்டர் கிட்ட வந்து கொடுக்குது. அந்த பாட்டர் அந்த கிளேயை யூஸ் பண்ணி ஒரு பாட் வந்து இந்த காக்காக்காக செஞ்சு தராரு. சரிங்களா? பனாதே ஃபில்ட் வாட்டர் இன் தி பாட் அண்ட் வாஷ் இட்ஸ் பீக். ஸோ இந்த பாட்டை கொண்டு போய் என்ன பண்ணுது, அந்த ரிவர்ல வந்து தண்ணியை வந்து நிரப்புது. அந்த பாட்ல நிரப்புனதுக்கு அப்புறம் அதோட பீக்கை வந்து வாஷ் பண்ணுது அந்த வாட்டரை யூஸ் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, ஹீ தென் ran to eat புட்குடிஸ் egg. ஸோ இப்போ இந்த பீக்கை வந்து வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் யார்கிட்ட வந்து போகுது, புட்குடியோட முட்டையை தேடி வந்து போகுது. சரிங்களா? அதை போய் சீக்கிரமா சாப்பிடணும் அப்படின்றதுக்காக வேகமா பறந்து போகுது. பை தட் டைம் தி ஸ்பாரோஸ் எக் hatched. அதாவது இவ்வளவு நடக்கிறதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, அந்த குருவியோட முட்டை பொரிஞ்சிருச்சு. ஹேட்ச்னா குஞ்சு பொரிச்சிருச்சு. சரிங்களா? a little bird came out of it and flew away. அந்த முட்டையில இருந்து ஒரு சிறிய குருவி வந்து வெளியில வந்துருச்சு. வெளியில வந்து அதுவும் வந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? far away from பனாதே. ஸோ எவ்வளவு தூரம் வந்து பறந்துருச்சு, ரொம்ப தூரம். பனாத்தேல கிட்ட இருந்து ரொம்ப தூரம் பறந்து போயிருச்சு. மதரோட ஸ்பேரோவும் அதே மாதிரி அந்த பேபி ஸ்பேரோவும் ரெண்டும் பறந்து போயிடுச்சு. இந்த ஸ்டோரி எதை பேஸ் பண்ணி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் தி போஜ்புரி ஸ்டோரி ரிட்டன் பை அன்னபூர்ணா சின்ஹா. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்டோரியில இருந்து நமக்கு வந்து என்ன தெரியுது, அதாவது ரொம்ப கிரீடியா இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது. சரிங்களா? ஸோ அதுதான் இதுல இருந்து கிடைக்கிற மாரல். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் சால்வ் பண்ணலாம். Why did the crow need a pot? காகத்துக்கு பானை ஏன் தேவைப்பட்டது? ஏன் தேவைப்பட்டது? அதாவது அந்த பானையில தண்ணி நிரப்புறதுக்காக பானை வந்து தேவைப்பட்டது. ஸோ இந்த வாட்டரை வந்து யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போகுது, இந்த பீக்கை வந்து வாஷ் பண்ணணும். ஸோ அதுக்காக தேவைப்பட்டது. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா, அதாவது ப்ரோ நீடட் தி பாட் so that he can fill it with water, fill it with water and then use that water to wash its beak. அதாவது பானை வந்து எதற்காக வந்து தேவைப்பட்டது, பானை வந்து தண்ணீர் நிரப்புறதுக்காக தேவைப்பட்டது. அந்த தண்ணீரை பயன்படுத்தி அது வந்து தன்னோட பீக்கை வந்து வாஷ் பண்றதுக்காக தேவைப்பட்டது. Who all helped the crow to make the pot? அதாவது காகத்துக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க பானை வந்து செய்யறதுக்கு? யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க? பிளாக் ஸ்மித் ஹெல்ப் பண்ணாங்களா, அதே மாதிரி கிளேபிட் ஹெல்ப் பண்ணுச்சு, பாட்டர், ட்ரோவல். ஸோ இவங்க 4 பேரும் ஹெல்ப் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ இது எப்படி எழுதலாம்னா, தி பிளாக் ஸ்மித், கொல்லன். சரிங்களா? பிளாக் ஸ்மித், அதே மாதிரி திங் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ட்ரோவல், பேபிட், களிமண் குழி, அதே மாதிரி பாட்டர். ஸோ அண்ட் பாட்டர். அதுக்கப்புறம் ஹெல்ப் தி க்ரோ, ஹெல்ப் தி க்ரோ டு மேக் தி பாட். இங்க இருக்கிறத அப்படியே வந்து எடுத்து எழுதிங்க. ஹெல்ப் தி க்ரோ டு மேக் தி பாட். What things did the potter need? குயவனுக்கு என்னெல்லாம் பொருட்கள் வந்து தேவைப்படும் பானை செய்யறதுக்கு? பானை செய்யணும்னா களிமண் வந்து தேவைப்படுமா? ஸோ வேற என்ன வந்து தேவைப்படும்? களிமண்ணும் தண்ணீரும் தான். சரிங்களா? ஸோ தி பாட்டர் நீடட் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் பாட்டருக்கு வந்து என்ன வந்து தேவைப்பட்டுச்சு? கிளே மட்டுமே தேவைப்பட்டுச்சு. சரிங்களா? ஸோ தி பாட்டர் நீடட் கிளே அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க. Are there utensils made of clay in your house? Which are these? உங்க வீட்ல உள்ள பாத்திரங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து களிமண் கொண்டு செய்யப்பட்ட பாத்திரங்கள் ஏதாவது இருக்கா? அப்படி இருந்தா என்னெல்லாம் பாத்திரங்கள் இருக்கு அப்படின்றத லிஸ்ட் டவுன் பண்ணணும். யுட்டென்சில்ஸ்னா என்னது? வீட்ல யூஸ் பண்ற கிச்சன் ஐட்டம்ஸ் தான் யுட்டென்சில்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ எஸ் இருக்கு. எஸ், எங்க வீட்ல என்ன இருக்குன்னா, ஃப்ரையிங் பேன் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஃப்ரையிங் கடாய். சரிங்களா? ஸோ அது வந்து கிளேயால மேடப் ஆஃப் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ எஸ், தே ஆர் ஃப்ரையிங் கடாய். ஃப்ரையிங் கடாய். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, தண்ணி குடிக்கிறதுக்காக மண்பானை வச்சிருக்கோம். அதனால வந்து நான் வந்து வாட்டர் பாட் அதையும் சேர்ந்து வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ அண்ட் வாட்டர் பாட்.
If someone gives you clay, will you be able to make some utensils from it? இப்போ யாராச்சும் உங்களுக்கு வந்து களிமண் கொடுத்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணி உங்களால யுட்டென்சில்ஸ் வந்து மேக் பண்ண முடியுமா? அதாவது குக்கிங் ஐட்டம்ஸ், குக்கிங் வெசல்ஸ் வந்து மேக் பண்ண முடியுமா? முடியாது. சரிங்களா? ஜஸ்ட் கிளேயை மட்டும் வச்சுட்டு பாத்திரங்கள் வந்து செய்ய முடியாது. சரிங்களா? ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சூளையில போய் ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணாதான் ஸ்ட்ராங் ஆகும். ஸ்ட்ராங் ஆனா தான் நம்ம வந்து குக்கே பண்ண முடியும். சரிங்களா? ஜஸ்ட் கிளேயை மட்டும் வச்சுட்டு யுட்டென்சில்ஸ் வந்து செய்ய முடியாது. சரிங்களா? ஸோ நோ. அடுத்து வந்து ஒரு பவுல் செய்யறதுக்கான ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து எப்படி வந்து செய்யறாங்க? பால் ஆஃப் கிளே வந்து யூஸ் பண்ணிட்டு, பால் ஆஃப் கிளேனா ஒரு பால் மாதிரி கிளே வந்து எடுத்துக்கோங்க. அதை தான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. நீட் கிளே அண்ட் மேக் அ பிக் பால். களிமண்ணை நல்லா பிசைஞ்சு அதுல இருந்து ஒரு பெரிய பால் மாதிரி செஞ்சுக்கோங்க. யூசிங் யுவர் தம் மேக் அ ஸ்மால் பிட் இன் தி சென்டர் பை பிரஸிங் ஸோ தட் இட் லுக்ஸ் லைக் அ பவுல். ஸோ பால் மாதிரி எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, உங்களோட கட்டை விரல் இருக்கு பாத்தீங்களா, கட்டை விரல் எடுத்துட்டு அதுல வந்து நடுவுல அப்படியே வந்து குத்துங்க. குத்தும் போது ஒரு குழி மாதிரி ஒன்று உருவாகுமா? ஸோ உருகாகி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பவுல் ஷேப் வந்து கொடுக்கும். சரிங்களா? கிண்ணம் மாதிரி. லீவ் இட் டு ட்ரை அண்ட் தென் டெக்கரேட் இட். அதை அப்படியே காய விட்டுருங்க. காய விட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான டெக்கரேஷன்ஸ் கலர்ஸ் யூஸ் பண்ணிட்டு வெளியில பெயிண்ட் அடிக்கலாம். ஸோ அதை வந்து டெக்கரேட் பண்ணுங்க. யூ கேன் புட் திங்ஸ் யூ லைக் இன் திஸ் பவுல். உங்களுக்கு தேவைப்பட்ட பொருள்களை இந்த கிண்ணத்துக்குள்ள நீங்க போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பண்றோம்? எ பவுல் ஃப்ரம் பால் ஆஃப் கிளே, பவுல் ஃப்ரம் அ ரோல் ஆஃப் கிளே. அடுத்து நம்ம வந்து பார்க்க போறது எப்படி வந்து பவுல் வந்து செய்ய போறது அப்படின்றத பார்க்க போறோம். இதுக்கு எப்படி பண்ண போறோம்னா, என்ன மெத்தட்ல பண்ண போறோம்னா, கிளேயை வந்து ரோல் பண்ணி எப்படி பவுல் செய்யறது அப்படின்றதுக்கான ப்ரொசீஜர் தான் பார்க்க போறோம். நீட் சம் கிளே வித் வாட்டர். களிமண் எடுத்துக்கோங்க, பிசையுங்க. எப்படி? தண்ணீரை ஊத்தி பிசையுங்க. கீப் aside some clay mixed with water. இப்போ பிசைஞ்சதுல கொஞ்சோண்டு பீஸ் எடுத்து தள்ளி வச்சிருங்க. சரிங்களா? This will serve as glue to bind two different pieces of kneaded clay. ஸோ இந்த கொஞ்சம் மிக்சர் வந்து இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதுக்கு எதுக்காக பயன்படும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுறதுக்காக. இப்போ 2 பீஸ் இருக்கு. இந்த 2 பீஸை ஒட்டணும்னா இந்த யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒட்ட முடியும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த குட்டி மிக்சரை நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிடறோம், தனியா வச்சிரும். சரிங்களா? அடுத்து என்ன பண்ண போறோம்? Take a pot of the kneaded clay and roll it like a thick chapati. அதாவது பிசைஞ்சு வச்ச கிளேயை வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணுங்க. இது வந்து எப்படி வந்து இருக்கணும்? கொஞ்சம் திக்கு, கனமா வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சிருங்க. திஸ் வில் பி தி பேஸ் ஆஃப் தி பவுல். பவுலுக்கு வந்து பேஸ் வந்து இருக்கும் பாத்தீங்களா, அடிப்பகுதி. ஸோ இந்த அடிப்பகுதியா இது வந்து சர்வ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? ரோல் தி ரெஸ்ட் ஆஃப் தி நீடட் கிளே லைக் அ ஸ்னேக். மிச்சம் இருக்க அந்த களிமண் மாவு இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி பாம்பு மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபிக்ஸ் தி கிளே ஸ்னேக் டு தி பேஸ் டு மேக் அ பாட் as shown in this picture. ஸோ என்ன பண்ணுங்க, ஏற்கனவே ஒரு பேஸ் பண்ணி வச்சிருக்கோமா, அதுல இப்ப செஞ்ச பாம்பை அப்படியே ரோல் பண்ணி ரோல் பண்ணி ரோல் பண்ணி வச்சீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பவுல் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஏற்கனவே கொஞ்சமாவ அசைட்ல வச்சிருந்தோம்ல, இதை வந்து அப்படியே சுத்தி தடவிட்டீங்கன்னா பைண்ட் பண்ணி ஒட்டிரும் இந்த ரெண்டுமே. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பவுல் வந்து செய்யலாம். A pot from the chapati of clay. என்ன பண்ண போறோம்னா ஒரு பாட் வந்து செய்ய போறோம். சரிங்களா? ஸோ அதுக்கான ஒரு முறை கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணணும்? இந்த கிளேயை வந்து சப்பாத்தி ரோலர் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் பிளாக்கா வந்து தேய்ச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து கட் பண்றாங்க. சரிங்களா? ஸோ கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் பேஸ் வச்சுட்டு மேல வந்து இந்த ரெக்டாங்குலர் பீஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை அப்படியே ரோல் பண்றாங்க. ரோல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு சிலிண்டர் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த சிலிண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நடுவுல வந்து எம்டி ஸ்பேஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாட் வந்து நம்ம வந்து தயாரிக்கலாம். லுக் அட் தி பிக்சர் அண்ட் மேக் அ பாட். ஸோ இந்த பிக்சரை பார்த்து ஒரு பாட் வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் வில் ஹேப்பன் இஃப் யூ ஸ்டோர் வாட்டர் இன் தீஸ் பாட்ஸ் ஓவர் நைட். இப்போ இந்த பாட்ல வாட்டரை வந்து ஊத்தி ஸ்டோர் பண்றீங்க. ஸோ என்ன ஆகும்? இந்த பாட் வந்து உடைஞ்சிரும். ஸோ இட் வில் பிரேக். தி பாட் வில் பிரேக். ஏன் வந்து உடையும்? அதாவது ஓவர் நைட் நீங்க தண்ணி ஊத்தி வச்சீங்கன்னா இந்த களிமண் என்ன பண்ணும்? உள்ள இருக்க தண்ணியை அப்படியே அப்சர்வ் பண்ணிடும். அப்சர்வ் பண்ணி அப்படியே இந்த பாட் வந்து குழஞ்சிரும். சரிங்களா? கொலன்னு ஆயிடும். ஸோ அதுதான் நடக்கும். We often keep water in a clay pot at home or in the school. Why do these pot not get spoiled by the water? ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல யூஸ் பண்ற மண்பானையோ இல்ல ஸ்கூல்ல யூஸ் பண்ற பாட்லயோ தண்ணி வந்து இருந்துச்சுன்னா அது ஸ்பாயில் ஆகாம அப்படியே இருக்கும். ஏன்? அதுக்கான ரீசன் வந்து என்னது? ஏன்னா அங்க யூஸ் பண்ற பாட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேக்டு பாட்ஸ்.
அந்த பானைகள வந்து சூளையில வச்சு ஹீட் பண்ணி ஸ்ட்ராங் ஆக்கி, அதுக்கப்புறம் தான் பயன்படுத்தியிருப்பாங்க. இப்படி ராவா வந்து பயன்படுத்த மாட்டாங்க. மாவ எடுத்துட்டு அப்படியே காய வச்சுட்டு ஜஸ்ட் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த பானை வந்து உடையத்தான் செய்யும். அது வந்து சூடு பண்ணணும். சரிங்களா? ஸோ பேக் பண்ணா தான் உடையாது. சரிங்களா? ஸோ அது பண்ணனால தான் நம்ம வீட்லயோ, இல்ல ஸ்கூல்ல யூஸ் பண்ற பார்ட்ஸ் வந்து உடையாது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, தீஸ் பார்ட்ஸ் ஆர் பேக்டு. Baked in kiln, which makes the pot stronger. Which makes the pot stronger. நம்ம பாட்லயே கூட நோட்டீஸ் பண்ணலாம். சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கருப்பா வந்து இருக்கும். ஏன்னா அது வந்து ஹீட் பண்ணனால கருப்பா இருக்கும். சரிங்களா? சோ அதுதான் ரீசன். கில்னா சூளை, செங்கல் சூளை. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க? ஹேவ் யூ எவர் சீன் பிரிக்ஸ் ஆர் பாட்ஸ் பேக்ட் இன் அ கில்ன்? அதாவது செங்கலோ பானையோ சூளையில வந்து பேக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? எஸ், நான் பார்த்துருக்கேன். ஸோ எஸ், ஐ ஹவ் சீன். ஐ ஹவ் சீன். உங்களுக்கு சான்சஸ் வந்து கிடைச்சதுன்னா போய் வந்து பாருங்க. சரிங்களா? Long, long ago, when people did not have any pots, what did those people do? பானை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, சரிங்களா? ஸோ மக்கள் வந்து எதை பயன்படுத்தி ஸ்டோர் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நார்மலா வந்து பாத்தீங்களா, இந்த பம்கின் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? பம்கினோ வாட்டர் மெலனோ அதுக்கு ஷெல் வந்து இருக்கும். சரிங்களா? ஷெல்னா இந்த வெளிக்கூடு உள்ள இருக்கதா டிஷ்யூவை சாப்பிட்டுட்டு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெமிஸ்பெரிக்கல் ஷேப்ல வந்து இருக்கும். ஸோ இதை பயன்படுத்தி வந்து ஸ்டோர் பண்ணாங்க. பார்ட்ஸ் யூஸ் பண்ணாத காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல தான் தண்ணீரெல்லாம் சேவ் பண்ணி வச்சிருந்தாங்க. சரிங்களா? ஸோ பீப்புள் யூஸ்டு pumpkin and watermelon shells. இதை யூஸ் பண்ணி தண்ணீர் மட்டும் இல்ல மித்த பொருள் கூட சேவ் பண்ணி வைக்கலாம். சரிங்களா? why do people have made pots? அதாவது மக்கள் வந்து எதுக்காக வந்து பானை தயாரிக்க ஆரம்பிச்சாங்க? ஏன் ஆரம்பிச்சாங்க? டு ஸ்டோர் லிக்விட்ஸ். டு ஸ்டோர் லிக்விட் லைக் வாட்டர். லிக்விட்ஸ் லைக் வாட்டர். ஸோ ஃப்ளோ ஆகிற திங்ஸை வந்து ஸ்டோர் பண்றதுக்காக பார்ட்ஸ் வந்து மேட் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ ஃப்ளோ ஆகிற திங்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர், தண்ணீர். இமேஜின் ஒன் டே ஆல் தி பார்ட்ஸ் டிஸப்பியர் ஃப்ரம் தி வேர்ல்டு. கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு நாள் திடீர்னு எல்லா பானைகளும் மாயமாயிருது, இந்த உலகத்துல இருந்து காணாம போயிருது. வாட் வில் ஹேப்பன் இன் யுவர் ஹவுஸ்? உங்க வீட்ல என்ன நடக்கும்? நம்ம வீட்ல பானையோ செம்போ டம்ளரோ எதுவுமே இல்லைன்னா என்ன ஆகும்? we might face trouble. We might face trouble in storing food. Storing food and water. அதாவது எல்லாம் மாயமா போயிருச்சுன்னா நம்மளுக்கு என்ன பிரச்சனை வந்து ஏற்படும்? நம்மளோட ஃபுட்டை வந்து எதுலையும் ஸ்டோர் பண்ண முடியாது. அதே மாதிரி வாட்டரையும் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ ஸ்டோரிங் பர்பஸ்க்காக பார்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். Do you know many years ago there was a time when people had no pots? அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, அதாவது மக்கள் கிட்ட இந்த மாதிரியான பானைகள் வந்து இல்ல. they started feeling they need to store and cook food. அவங்களுக்கு ஒரு உணர்வு வந்து ஏற்பட்டுச்சு. அதாவது நம்ம தயாரிக்கிற உணவை வந்து சேமிக்கணும், அதே மாதிரி தண்ணீரையும் சேமிக்கணும். இந்த மாதிரியான ஒரு நினைப்பு வந்துச்சு. ஆஃப்டர் a lot of effort and thinking, people learn to make pots. அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம், ரொம்ப யோசிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து எப்படி பானை செய்யறது, அதுக்கான டெக்னிக் என்ன அப்படின்றத வந்து கத்துக்கிட்டாங்க. இன் தி பிகினிங் பாட்ஸ் வேர் மேட் ஆஃப் ஸ்டோன் அண்ட் கிளே. முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா பாட்ஸ் எதை யூஸ் பண்ணி தயாரிச்சாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கற்கள்னாலையும் கிளேனா களிமண்னாலையும் செஞ்சாங்க. பீப்புள் மேட் பாட்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் பை டிகிங் அண்ட் ஸ்கிராப்பிங் ஸ்டோன்ஸ் வித் யர் ஹேண்ட். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான டூல்ஸ் கிடையாதுல்ல. கல்லை வந்து எடுப்பாங்க, கல்லை வந்து இந்த மாதிரி குழி இருக்க மாதிரி நோண்டுவாங்க. எப்படி தோண்டுவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கைகளால இதை வந்து தோண்டுவாங்களா. அதே மாதிரி ஸ்கிராப் பண்றதுன்னா துருவி எடுக்கிறது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணி அதாவது தனக்கு தேவையான வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க, இல்ல ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. தே மேட் பாட்ஸ் ஆஃப் கிளே பை நீடிங் தி கிளே அண்ட் ஷேப்பிங் தம் வித் தியர் ஹேண்ட்ஸ். இதே மாதிரி கிளே வந்து எப்படி வந்து பண்ணாங்க? அதை நல்லா பிசைஞ்சு அதுக்கு வந்து ஒரு உருவம் கொடுத்து
எப்படி உருவம் கொடுத்தாங்க? தன்னோட கைகளை யூஸ் பண்ணி உருவம் கொடுத்து அது மூலமா வந்து பார்ட்ஸ் வந்து தயாரிச்சாங்க. People also discovered that clay pots could be made stronger by baking them in fire. அதுக்கப்புறம் தான் அந்த people வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இந்த clay பாட்டை வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஸ்ட்ராங் ஆக்குறது? பேக்கிங் மூலமா ஸ்ட்ராங் ஆக்குறது. பேக்கிங்னா அடுதல் முறை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த சூட்டுலயே அப்படியே வந்து வேகிறது தான் இந்த பேக்கிங் ப்ராசஸ். சரிங்களா? ஸோ ஃபயரை வந்து யூஸ் பண்ணிட்டு அந்த கிளே பார்ட்ஸை வந்து பேக் பண்றாங்க. பேக் பண்ணும்போது அந்த பார்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ இதை தான் லேட்டரா தான் டிஸ்கவரே பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ கிட்ஸ்.